இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதுன்னு கூட சொல்லலாங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வரப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சொட்டு எண்ணெய் நெய் எதுவுமே தேவைப்படாது. சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் போதும். நல்ல ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற கொழுக்கட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு தேவைப்படுங்க. இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வேகலாம் வைக்க போகிறது கிடையாது. மேலே இருக்கிற தோலை பீலரை வச்சு சீவி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீவுனா போதும். இப்போ நல்ல ஒரு தடவை கழுவிட்டு அந்த பெரிய கண்ணோ இல்லை நீங்கள் கேரட் துருவுறது மெல்லிஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி பெரிய பெரிய சீவுற கட்டை மட்டும்தாங்க இருக்குது. சன்னமாக சீவுறது இல்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரவள்ளி கிழங்கை நல்லா துருவி இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். இதை நம்ம அப்படியே பயன்படுத்திட்டோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். நான் இன்னொரு சக்கரவள்ளி கிழங்கு இல்லைங்க, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பிசுபிசுப்பு தன்மை போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம். பச்சை தண்ணி தாங்க சேர்த்துருக்கிறேன், சுடுதண்ணி கிடையாது. இப்போ ஒரு தடவை நல்லா 2 தடவை அலசிட்டு தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டேன். இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக வாயில் கடிப்படுறது பிடிக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கிற சாப்பரில் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக சாப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு விப்பரில் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி துருவின மாதிரி கிடச்சிருக்கும். ஏன் நீங்கள் துருவிட்டு இதை பண்ணலான்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் சாப்பரில் போட்டோம்னா கட்டி கட்டியாக கிடக்கும். அதனால தான் துருவிட்டு நான் சாப்பரில் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப்பு துருவுன சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. இதுக்கு அதே கப்லேயே 2 கப்பு அவல் எடுத்துக்க போகிறோம். அவலை பொறுத்த வரைக்கும் சன்னமான அவலாக இருந்துச்சுன்னா 2 கப்பு போட்டுக்கோங்க. திக்கான அவல்னா 1.5 கப்பு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கப்பு அவல் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த அவலோடையே ஒரு 1/4 கப்புலேருந்து அதுக்கு கொஞ்சம் கூட துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வெல்லம் ஆல்ரெடி கடையில் பொடிச்சது கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஏற்கனவே கொஞ்சமாக சக்கரை போட்டு பொடிச்சிருக்கிறேன், அது சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக உப்பு சேர்த்துற வேண்டாம். இப்போ அந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற ஈரத்துக்கும் அந்த நம்ம போட்டிருக்கிற வெல்லத்தில் வர ஈரத்துக்குமே நல்லா பசறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம உடனே உருட்டி வைக்கிறத விட இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அதை மூடி வச்சுருங்க. நல்லா ஊறி உங்களுக்கு மாவு மாதிரி ஆகிடும் அவல். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. அந்த அவல் ஊறி போய் மாவு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள், கொழக்கட்டை மாவு மாதிரி. ஒரு தடவை நல்லா பெசறி விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொழுக்கட்டையை உருட்டிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா உருட்டி தான் வைக்க போகிறேன். பிடி கொழுக்கட்டை மாதிரி வேணும்னா கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எதில் வேக வைக்கிற போகிறோமோ அதில் டேரெக்டாக நான் அந்த கொழுக்கட்டையை உருட்டி வச்சுக்கிறேன். நல்லா கொஞ்சம் டைட்டாகவே உருட்டிக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதை உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வேக வச்சா போதும். சட்டுன்னு நமக்கு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நிமிஷத்துக்கு மேலேயே வெந்துக்கிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதனால் பிசு பிசுப்பாலாம் இருக்காதுங்க. இதை கொஞ்சம் வெதுவெதுப்புன்னு ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் டைட்டாக உருட்டிங்கன்னா உருட்டிக்கும். ஆனால் உடையும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் சொல்கிற அளவு சக்கரை அவல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடையாது. இப்போ அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டான சக்கரவள்ளி கிழங்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.